ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். டெட், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இந்த வீடியோ இருக்கும். வாங்க நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபில டேர்ம் 2ல யூனிட் 1 வளங்கள் பத்தி பார்க்க போறோம். அதாவது ரிசோர்சஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னா வளங்கள் அப்படின்னா என்ன மீனிங், வளங்களுடைய வகைகள் என்ன, வளங்கள் பாதுகாத்தலுடைய தேவை என்ன, பொருளாதார செயல்பாடுகள் என்ன, இதெல்லாம் பார்க்க போறோம். அதாவது the meaning of resources, the different types of resources, the need for conservation of resources, the meaning of economic activities. இங்க ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. குறள் 736. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வகையிலுமே கெடுதலையே அறியாம ஒருவேளை கெடுதல் ஏற்பட்டா கூட அதை சீர் செய்யற அளவுக்கு வளங்குன்றா நிலையில ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாடு தான் நாடுகளே தலை சிறந்த நாடு அப்படின்றதான் இதோட மீனிங். இங்க கான்வர்சேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சூரிய ஒளித்தகடு அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னா என்ன, அதாவது இந்த சோலார் பேனல்லாம் இருக்குல்ல, அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றாங்க. மணல் அப்படின்ற இயற்கை வளத்துலேருந்து சிலிக்கான் அப்படின்ற ஒரு தனிமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அதிலிருந்து அந்த பிவின்னு சொல்கிற அந்த ஃபோட்டோ வோல்டேக் அந்த செல்லை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, ஒளி மின்னழுத்த களம் தயாரிக்கிறாங்க. இப்படி தயாரித்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன பண்ணுதுன்னா சூரிய ஆற்றலை மின்ன ஆற்றலாக மாற்றுது. வளம் அப்படின்னா என்ன, மனிதனுடைய தேவையை நிறைவு செய்கிற எந்த ஒரு பொருளுமே என்ன அப்படின்னா வளம் தான். வளம் அப்படின்னா இதோட டேர்ம் என்னன்னா ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிசோர்ஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளோட பயன்பாட்டை பொறுத்து தான் அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்படும். எல்லா வளத்துக்கும் மதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மதிப்பு இருக்கு. மதிப்புனா எப்படி இருக்கும், பண மதிப்பு இருக்கிறதா இருக்கலாம், இல்லை பண மதிப்பு இல்லாததாகவும் இருக்கலாம். மதிப்போட டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் பண மதிப்பு இருக்கிற அந்த வளத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா வகிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் கொடுத்துருக்காங்க. இதே பண மதிப்பற்ற வளங்கள் அப்படின்னா எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக காற்று. இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருளோட பயன்பாட்டை கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொருள் வந்து பலமாக மாறுது. மனிதனுடைய தேவைகள் பார்த்தீங்கன்னா டே டு டே, அதாவது நாளுக்கு நாள் வந்து மாறுபடக்கூடியதாக இருக்குது. அப்போ மனிதர்களுடைய தேவை அப்படின்றது மாறுபடுறப்ப அதை நிறைவு செய்கிற வளமும் மாறுது. ஒரு பொருளை வளமாக மாற்றுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமும் தொழில்நுட்பம் தான். அதாவது டைம் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலக்கரியும் பெட்ரோலியமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வர இந்த காலகட்டத்தில் இப்போ புதிய கண்டுபிடிப்பாக இந்த சூரிய தகடு சொல்கிறோம் இல்லையா, அந்த சோலார் பேனலு, இந்த சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்ற உதவுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிறந்த வளமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றாங்க. வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், அப்புறம் மனித வளங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது நேச்சுரல், மேன்மேட், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்கள்னு சொல்கிறோம். இயற்கை வளங்கள்னு என்னது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இப்போ இயற்கையிலேருந்து நேரடியாக பெறப்படுற எல்லா வளமே என்ன சொல்கிறாங்க, இயற்கை வளங்கள் அப்படின்றாங்க. இப்போ காற்று, நீர், மண், கனிமம், அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற அந்த இயற்கை தாவரம், விலங்காக இருக்கட்டும், அப்புறம் வேறு நுண்ணுயிரியாக இருக்கட்டும், இது எல்லாமே இயற்கை வளம் தான். அதாவது ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் அரவுண்ட் அஸ் ஆர் ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த இயற்கை வளங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வளங்களுடைய பயன்பாடு அப்படின்றது அது காணப்படுற இடமா இருக்கட்டும், காணப்படுற நிலையாக இருக்கட்டும், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் அந்த தொழில்நுட்பத்தை வந்து சார்ந்து இருக்கும். இயற்கை வளங்களுடைய வகைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்களை அதோட தோற்றம், வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல், பரவல் மற்றும் உரிமை ஆகியவற்றினுடைய அடிப்படையில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரிஜின், டெவலப்மெண்ட், ரெனவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஓனர்ஷிப். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோற்றத்தினுடைய அடிப்படையில் வளங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரிஜின், தோற்றத்தோட அடிப்படையில் வளத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரியல் வளங்கள் மற்றும் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. அதாவது பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டும் பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் வளம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிருள்ள அனைத்துமே உயிரியல் வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக தாவரங்கள், விலங்குகள், அப்புறம் இந்த நுண்ணுயிரிகள், இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, உயிரியல் வளங்கள், அதாவது பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
உயிரில்லாத எல்லா வளங்களும் என்ன சொல்கிறாங்க, உயிரற்ற வளங்கள் அப்படின்றாங்க. இப்போ உதாரணமாக நிலம், நீர், காற்று, அப்புறம் இந்த கனிமங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, உயிரற்ற வளங்கள் அப்படின்றாங்க. அதாவது ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்றாங்க. இங்கே பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வளங்களுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இங்கே இயற்கை வளங்கள். இந்த இயற்கை வளங்கள் அப்படின்னா என்ன, நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி, அதாவது முதல்நிலை செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையாடுறது காடுகள் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹண்டிங் ஃபாரஸ்ட். இந்த இயற்கை வளங்களில் தான் பார்த்தீங்கன்னா தோட்டத்தோட அடிப்படையில், வளர்ச்சியோட அடிப்படையில், புதுப்பித்தலோடைய அடிப்படையில், அப்புறம் பரவலோடைய அடிப்படையில், அப்புறம் உரிமையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோற்றத்தின் அடிப்படையில், அதாவது பேஸ்ட் ஆன் ஓரிஜின், இதில் வந்து பயோட்டிக் கொடுத்துருக்காங்க. பயோட்டிக்னு அந்த உயிரியல் அப்படின்றது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள், ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரெண்டாவது என்னென்னா அந்த உயிரற்ற அப்படின்னு சொல்கிறது ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டாக வந்து நீர், அதாவது வாட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சியினுடைய அடிப்படையில், பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா கண்டுபிடிக்கப்பட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவல், மறைந்திருக்கும் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பழுப்பு நிலக்கரி அப்படின்னு சொல்கிற அந்த லிக்னைட்டு. இதே வந்து பொட்டன்ஷியல்னு சொல்கிற அந்த மறைந்திருக்கும் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக காற்றினுடைய ஆற்றல் கொடுத்துருக்காங்க, அதாவது விண்ட் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா புதுப்பித்தலின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, அதாவது பேஸ்ட் ஆன் ரெனோவபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னா ரெனோவபிள், இதே வந்து புதுப்பிக்க இயலாது அப்படின்னா நான் ரெனோவபிள். இப்போ புதுப்பிக்கக்கூடிய அந்த ரெனோவபிளுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த சூரிய ஒளி, சோலார். நான் ரெனோவபிள் அப்படின்னு சொல்கிற அந்த புதுப்பிக்க இயலாததுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி, அதாவது கோல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரவலுடைய அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து உலகளாவிய அப்படின்னா யூனிவர்சல், உள்ளூர் அப்படின்னா லோக்கலைஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த உலகளாவியத்துக்கு எதுக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீர், அதாவது எக்ஸாம்பிள் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கங்காரு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் உரிமையினுடைய அடிப்படையில், பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. இப்போ இண்டிவிஜுவல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ், அதாவது வீடு கொடுத்துருக்காங்க. சமூகம் அப்படின்னு எடுத்துக்காட்டு நீர்நிலை, அதாவது இந்த பாண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நாடு பன்னாடுன்னு சொல்லுவோம். இப்போ நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஆறுகள், அதாவது ரிவர்ஸ். இதே இன்டர்நேஷ்னல் லெவல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக திமிங்கலத்தினுடைய அந்த புணுகுன்னு சொல்லுவோம்ல, திமிங்கல புணுகு. இதோட டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பர் கிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வளங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருள்ள பொருளுமே மனிதனால் அடையாளம் காணப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது உயிரியல் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிகிறோம். பழங்கால மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளை சேகரித்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய எதிர்கால பயன்பாட்டுக்காக பாதுகாத்திருக்காங்க. அந்த கால மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 3 அடிப்படை தேவை மட்டும்தான் இருந்திருக்குது, அதாவது இந்த உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்றது. இதோட டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஷெல்டர். இந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான், முதல்நிலை செயல்பாடாக வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது, மீன் பிடிக்கிறது, அப்புறம் காட்டு வளத்தை வந்து சேகரிக்கிறது, இந்த மாதிரி செயலெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இதெல்லாம் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஹண்டிங், அப்புறம் ஃபுட் கேதரிங், அப்புறம் ஃபிஷ்ஷிங் அண்ட் ஃபாரஸ்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் தான் வளத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறது, கால்நடை வளர்க்குறது, அது மூலமாக அவங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செஞ்சுருக்கான். இந்த பழங்கால மனிதன் சொல்கிறோம்ல, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா உயிரற்ற வளத்தையும் தேடி போயிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது. விவசாயம் பண்ணுறதுக்கு அப்புறம் கால்நடை வளர்க்கணும் அப்படின்னா நீர்வளம் எங்கெங்கே இருக்கோ அந்த நல்ல நிலப்பகுதியை தேடி போயிருக்கான். வேட்டையாடுறதுலேருந்து விவசாயம் செய்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து என்ன தேவைப்பட்டிருக்குன்னா அப்போ கருவியெல்லாம் தேவைப்பட்டிருக்கு. முதல்ல அவன் என்ன பண்ணியிருக்கான்னா கல்லை வச்சு தான் கருவி செஞ்சுருக்கான். அதுக்கப்புறம் அந்த கருவியை செய்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சரி வேறு நிறைய வளங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தேடி என்ன பண்ணியிருக்கான், பூமியவே தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். இப்படி இவன் பூமியை தோன்றப்ப தான் என்ன கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து முதல்ல இவன் என்ன பண்ணியிருக்கான், தாமிரத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து இரும்பை கண்டுபிடிச்சிருக்கான். காப்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கான், அயன் கண்டுபிடிச்சிருக்கான். இப்படி இது ரெண்டையும் தேடுற அந்த முயற்சி எப்போ தான் என்ன பண்ணியிருக்கான், வேறு விலை மதிப்பு இருக்கிற உலோகத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். அதில் என்ன பண்ணியிருக்கான், அணிகலன்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இப்படி தான் வந்து பார்த்தோன்னா இந்த சுரங்க தொழில்னு சொல்கிறோம் இல்லையா, அது உருவாகியிருக்கு. மைனிங்னு சொல்கிறோம் இல்லையா, அது உருவாகியிருக்கு. இன்றைக்கி இருக்கிற அந்த சுரங்க தொழில் தான் எல்லா பொருளாதார செயல்பாடுகளையுமே முன்னிலை வகிக்குது அப்படின்றாங்க.
ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சியோட அடிப்படையில் வளங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இப்போ வளர்ச்சி நிலையோட அடிப்படையில் வளங்களை பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்ட வளங்கள், அப்புறம் இந்த மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்திருக்காங்க. அதாவது ஆக்சுவல் ரிசோர்சஸ், பொட்டன்ஷியல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இந்த கண்டறியப்பட்ட வளங்கள்னா என்ன? கண்டறியப்பட்ட வளம் அப்படின்னா இப்போ நம்ம தற்போது பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதோட இருப்போட அளவு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எவ்வளோ இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னா பொட்டன்ஷியல் ரிசோர்சஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ அதிக பயன்பாட்டில் இல்லை, ஆனால் அதோட அளவு அப்புறம் இருப்பிடம் அறியப்படாமல் நம்ம இருக்கிறோம். இந்த வளத்தை எடுத்து நாம் பயன்படுத்துறதுக்கான அந்த தொழில்நுட்பம்லாம் இன்னும் வளர்ச்சியே அடையலை. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வங்காள விரிகுடா மற்றும் அந்த அரபிக்கடலில் இருக்கிற அந்த கடல் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெரைன் ஈஸ்ட். இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கடல் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த மெரைன் ஈஸ்ட் அப்படின்றது நிலப்பரப்பில் அந்த ஈஸ்ட்டை விட, அதாவது இந்த டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை விட மிகுந்த ஆற்றல் உடையதாக இருக்குது. இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தை வந்து ரொட்டி தயாரிக்கிறதுக்கு, மது வடிக்கிறதுக்கு, திராட்சை ரசம் தயாரிக்கிறது, அப்புறம் இந்த உயிரி எத்தினால் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த மருத்துவ புரதம் தயாரிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்திக்கிறாங்க. இதோட டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங், ப்ரூவிங், வைன், பயோ ஈத்தனால், ஃபார்மசூட்டிக்கல் புரோட்டீன் ப்ரொடக்ஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுப்பித்தலுடைய அடிப்படையில் வளங்கள், அதாவது ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெனோவபிலிட்டி. வளத்தை புதுப்பித்தலுடைய அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, புதுப்பிக்கக்கூடிய வளம் அதாவது ரெனோவபிள் ரிசோர்சஸ், அப்புறம் புதுப்பிக்க இயலா வளங்கள் அதாவது நான் ரெனோவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறாங்க. ஒரு முறை இப்போ நம்ம பயன்படுத்தப்பட்ட வளம் அதுக்கப்புறம் கால சுழற்சிக்கு ஏற்ப புதுப்பித்து கொள்ள இயலும். அந்த தன்மையோட வளத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நம்மளால் திரும்ப வந்து என்ன பண்ண முடியும், புதுப்பித்து கொள்ள முடியும். அதுதான் ரெனோவபிள் அப்படின்றோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா காற்று, நீர், சூரிய ஒளி இதெல்லாம் சொல்கிறாங்க, அதாவது ஏர், வாட்டர், சன்லைட் இதெல்லாம். இதே பார்த்திங்கன்னா இந்த புதுப்பிக்கக்கூடிய வளத்தையும் தவறாக பயன்படுத்துகிறப்ப குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அறிவுபூர்வமாக பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. அடுத்ததான் இந்த புதுப்பிக்க இயலா வளம் அப்படின்னா என்ன? குறிப்பிட்ட அளவில் இருக்கிற எல்லா வளமே புதுப்பிக்க இயலா வளம் தான். இந்த வளம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு அப்புறம் தீர்ந்து போயிடும். இப்படி தீர்ந்து போச்சுன்னா இது உருவாகிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கும். இதனால் அந்த மக்கள் தொகை வளர்ச்சி அப்புறம் அந்த பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட சுழற்சி வந்து பார்த்தோன்னா ஈடு கொடுக்காது. இப்போ எடுத்துக்காட்ட நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, இந்த கனிமம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், நான் ரெனோவபிள் ரிசோர்ஸை சொல்லலாம். இது ஒன்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப காலம் எடுக்கும். கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், அப்புறம் அண்ட் அதர் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த புதுப்பிக்க இயலா வளங்கள்னு சொல்லணும். இது எல்லாமே ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே இல்லைப்பா, ஒரு பார்ட்டாவோ ஒரு முழுமையாவோ இல்லை பகுதியாவோ இல்லாமலே போயிடும். அதனால் மனிதன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதிய பொருளை வளமாக இல்லைன்னா வளமற்றதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அதை பிரித்தெடுக்கிறதுக்கு நிறைய தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி அந்த பொருளோட பரவலை கண்டுபிடிக்க வந்து முயற்சி செய்கிறான். இது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாதிரி வளம்லாம் பயன்பாட்டுக்கு வராத வளம் இல்லைனா மறைந்திருக்கும் வளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பொட்டன்ஷியல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காற்றோட ஆற்றல் வந்து பார்த்தோன்னா இதில் ஒன்று இருக்குது. இந்த ஆற்றலை இன்னும் நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா காற்று வேகமாக வீசக்கூடிய இடம் இன்னமும் நம்ம வந்து பார்த்தோன்னா அடையாளம் கண்டுபிடிக்காமலே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பரவலுடைய அடிப்படையில் வளங்கள்னு சொல்கிறோம், ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த வளம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிசோர்ஸ் அது வந்து பார்த்தோன்னா பரவலுடைய அடிப்படையில் உள்ளூர் வளம், உலகளாவிய வளம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துகிறோம். இதை என்ன சொல்லுவாங்க, இதோட டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டு ரிசோர்சஸ், அப்புறம் யூனிவர்சல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளூர் வளம் அப்படின்னா என்ன? ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருக்கிற வளத்தை என்ன சொல்லுவாங்க, உள்ளூர் வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லோக்கலைஸ்டு ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கனிமங்கள் அப்படின்ற மினரல்ஸ். அடுத்ததாக சில வளங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தோட எல்லா பகுதியிலுமே இருக்கும். இப்படி காணப்படுற வளத்தை தான் என்ன சொல்லுவாங்க, உலகளாவிய வளங்கள் அப்படின்வாங்க. அதாவது யூனிவர்சல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி, அப்புறம் காற்று, அதாவது சன்லைட் அண்ட் ஏர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உரிமையோட அடிப்படையில் வளங்கள், அதாவது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ உரிமையோட அடிப்படையில் வளத்தை வந்து தனிநபர் வளம், சமூக வளம், நாட்டு வளம் மற்றும் பன்னாட்டு வளம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்திருக்காங்க. அதாவது இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ், கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்சஸ், நேஷ்னல் ரிசோர்சஸ், இன்டர்நேஷ்னல் ரிசோர்சஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தனிநபர் வளம் அப்படின்றோம். தனிநபர் வளம் அப்படின்னா என்னென்னா ஒரு தனி நபருக்கு மட்டும் சொந்தமானதாக தான் என்ன சொல்கிறாங்க, தனிநபர் வளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி கட்டடம், அப்பார்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம்லே அதான். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்ல அந்த சமூக வளம். சமூக வளம் அப்படின்றது ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள்
அவங்க பகுதியில் இருக்கிற வளத்தை பயன்படுத்திக்குவாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, சமூக வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காட்டாக பார்த்தீங்கன்னா பூங்கா கொடுத்துருக்காங்க, பப்ளிக் பார்க்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த நேஷ்னல் ரிசோர்ஸஸ். இப்போ இந்த நாட்டு வளம் அப்படின்றது ஒரு நாட்டோட அரசியல் எல்லைக்கு உட்பட்ட அந்த நிலப்பகுதி, அப்புறம் அந்த பெருங்கடல் பகுதிக்கு உட்பட்ட வளம், அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நாட்டு வளம் அப்படின்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வெப்பமண்டல மலைக்காடுகளை வந்து உதாரணமாக கொடுத்துருக்காங்க. அதாவது டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜன் ஆஃப் இந்தியா. இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெப்பமண்டல மலைக்காடு அப்படின்றது உலகினுடைய பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற தாவரத்தில் 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டாக வந்து சின்கோனா கொடுத்துருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். அதாவது எந்த ஒரு நாட்டோட எல்லைக்கு உட்படாத மிக பரந்த அந்த திறந்த வெளி அந்த பெருங்கடல் பகுதியில் இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னாட்டு வளங்கள் அப்படின்றாங்க. இந்த பகுதிக்கு இடையில் இருக்கிற அதாவது அந்த வளங்கள் எல்லாத்தையும் உலக நாடுகளுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். இப்போ எடுத்துக்காட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமிங்கல புணுகு இருக்குது, ஆம்பர் கிரிஸ் இருக்குல்ல, அதை கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்பெர்ம் திமிங்கலத்திலிருந்து பெறப்படுற ஒரு வகை திடப்பொருள் தான் திமிங்கல புணுகு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பவுண்டு பார்த்தீங்கன்னா 0.454 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இந்த திமிங்கல புணுகோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா $63,000 மதிப்புடையது அப்படின்றாங்க. இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த வாசனை திரவியம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வளங்களை 3 வகையாக பிரிச்சிருக்கோன்னு பார்த்தோம். அதாவது இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மனித வளங்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இயற்கை வளங்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், அதாவது மேன்மேட் ரிசோர்ஸஸ். இந்த இயற்கை வளத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை திரும்ப உருவாக்கி என்ன பண்ணுறாங்க, பொருளை ஏதோ செய்கிறாங்க. இப்படி ஒரு புதிய பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு நமக்கு கிடைக்குது இல்லையா, அதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்றோம். இப்படி பெறப்பட்ட அந்த வளத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேன்மேட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கரும்புலேருந்து கிடைக்கிற சர்க்கரை, மனிதனால் உருவாக்கப்படுற எல்லா கட்டுமானங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் தான். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பாலம், வீடு, சாலைகள் எல்லாம் மூலப்பொருள்லேருந்து வேறு பயன்பாட்டு பொருளாக மாற்றுற அந்த செயல்பாடு என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆம் நிலை செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயல்பாட்டுக்கு மனித திறனும் அவனுடைய சிந்தனையும் அடிப்படை தேவையாக இருக்கும். மூணாவது அந்த வளங்களில் பார்த்தீங்கன்னா மனித வளம் அப்படின்னு சொல்கிற அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ். இயற்கையிலேருந்து புதிய வளங்களை உருவாக்குற தனிநபர் குழுக்கள் என்ன சொல்கிறாங்க, மனித வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் வந்து ஒரு இயற்கை வளம் அப்படின்றாங்க. இருந்தாலும் மனிதனை நாம் தனி வளமாக பார்க்குறோம். மனிதனை ஒரு மதிப்புமிகு வளமாக பார்ப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற கல்வி, உடல்நலம், அறிவு, அப்புறம் அவங்களுடைய திறன் தான். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர், ஆசிரியர், அறிவியலாளர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்படி முதல் நிலையாக இருக்கட்டும், 2ஆம் நிலையாக இருக்கட்டும், அதில் கிடைக்கிற அந்த பொருளை பகிர்வதற்கு போக்குவரத்தாக இருக்கட்டும், வணிக அமைப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தேவைப்படுது. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா 3ஆம் நிலை செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. அதாவது டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வங்கியை சொல்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு துறை, இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த செயல்பாடுனால மனித வளம் பல்வேறு நிலையில் வந்து பயன்பாடு அடையுது. ஒரு நாட்டோட மனித வளம் அப்படின்றது அந்த நாட்டில் இருக்கிற நிறுவனமாக இருக்கட்டும், அந்த அமைப்புகளோட எண்ணிக்கை, அப்புறம் அதோட தரத்தை வந்து சார்ந்து தான் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளங்களை பற்றி காந்தியுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அதாவது காந்தியன் தாட் ஆன் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னா வளங்கள் அப்படின்றது மனிதனுடைய பேராசைக்கு அன்று, அவனது தேவைக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாத்மா காந்தி சொல்கிறாரு. இதோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is enough for everybody's need and not for anybody's greed. உலகத்தில் வளங்கள் குறையிறதுக்கு மனித இனம்தான் காரணம் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா அந்த மகாத்மா காந்தி சொல்கிறாரு. மகாத்மா காந்தி blamed human beings for depletions of resources because of என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாருன்னா வளங்கள் வந்து மிகுதியாக எடுக்கப்படுது, அதாவது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்றாங்க. மனித தேவையும் எல்லையை வந்து மீறுது, அன்லிமிட்டெட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஸோ கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் மனிதன் நினச்சா மட்டும்தான் வளத்தை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ வள திட்டமிடுதல், வள மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிசோர்ஸ் பிளானிங் மேனேஜ்மெண்ட். வள திட்டமிடுதல் என்ன, வளத்தை சரியாக பயன்படுத்துகிற திறனை தான் என்ன சொல்லுவாங்க வள திட்டமிடுதல் அப்படின்றாங்க. அந்த வளத்தை திட்டமிடுறது அப்படின்றது கண்டிப்பாக அவசியமானது ஒன்று அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா வளத்தில் மிகவும் குறைவாக வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ வள திட்டமிடுதல் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு சரியாக பயன்படுத்துறதுக்கும் வருங்கால தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதை சேமித்து வைக்கிறதுக்கும் இந்த திட்டமிடுதல் அப்படின்றது உதவி புரியுது. இந்த வளம் வந்து ரொம்ப குறைவாக இருப்பதுனால அது மட்டும் கிடையாது, அது பூமி ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா ஒழுங்கற்ற பரவலோடு தான் இருக்குது.
மூணாவது என்ன சொல்கிறாங்க, வளத்தை அதிக சுரண்டல்லேருந்து தடுத்து பாதுகாக்கிறதும் அப்படின்னா வள திட்டமிடுதல் அப்படின்றது அவசியம் அப்படின்றாங்க. அடுத்ததாக வளத்தை பாதுகாக்கிறது, கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். வளத்தை கவனமாக கையாளணும் அப்படின்றது அந்த வளங்களை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மக்கள் தொகையோட திடீர் பெருக்கத்தினால வளத்தோட பயன்பாடு அதிகரிச்சுட்டே போகும், நமக்கு என்ன தேவை அதிகமாகும். அப்போ இதனால் வளம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அறிவுபூர்வமாக வளத்தை நம்ம பயன்படுத்தணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வருங்கால தலைமுறை இருக்காங்களா, அவங்களுடைய தேவையும் பாதிக்காத வகையில் நம்ம நம்மளுடைய வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றாங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, நிகழ்கால தேவையை பூர்த்தி செஞ்சு வருங்கால தலைமுறையினருக்கும் போதுமான வளத்தை விட்டு வச்சு சமநிலை தன்மையோடு ஏற்படுற வளர்ச்சியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த நிலையான வளர்ச்சி நடைபெறணும்னா இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் செய்யணும், அது கண்டிப்பாக அவசியம் அப்படின்றாங்க. வளங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதுக்கான காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வீணாக்குறதையும் அதிகப்படியான பயன்பாட்டையும் தடுக்கணும். மறு பயன்பாட்டு உள்ள வளத்தை மறுசுழற்சி செய்யணும். அடுத்ததாக அந்த மாசை கட்டுப்படுத்தணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இயற்கை தாவரம் அப்புறம் இந்த விலங்குகளையும் பாதுகாத்துக்கணும், மாற்று வளங்களையும் பயன்படுத்தணும். வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா 3 வழிமுறையை நம்ம பின்பற்றணும். அதை என்ன சொல்லுவாங்க, 3Rs அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா குறைத்தல் ரெடியூஸ், மறு பயன்பாடு அப்படின்னா ரீயூஸ், மறுசுழற்சி செய்தல் அப்படின்னா ரீசைக்கிள். இந்த லெசனை பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது என்ன சொல்கிறோம், வளம்னு சொல்கிறோம். இப்போ இயற்கையிலேருந்து பெறப்படுற எல்லா வளத்தையும் என்ன சொல்கிறோம், இயற்கை வளம். உயிருள்ள அனைத்து வளமும் உயிரியல் வளம் அப்படின்னு சொல்கிறோம். உயிரற்ற அனைத்து வளமும் உயிரற்ற வளம் அப்படின்றோம். இப்போ இயற்கை வளத்தை சேகரிக்கிறது என்ன சொல்கிறோம், முதல்நிலை செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம். தற்போது நாம் பயன்படுத்துகிற எல்லா வளமே கண்டுபிடிக்கப்பட்ட வளம் அப்படின்னு சொல்கிறோம். தற்போது பயன்பாட்டுக்கு வராத வளத்தை என்ன சொல்கிறோம், மறைந்திருக்கும் வளம் அப்படின்றோம். வளத்தை பயன்படுத்தியதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இயற்கை செயல்முறையினால் புதுப்பித்து கொள்ளக்கூடிய எல்லா வளத்தையும் என்ன சொல்கிறோம், புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்றோம். குறைவாக இருப்பு இருக்கிற எல்லா வளமும் புதுப்பிக்க இயலா வளம். எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிற வளம் உலகளாவிய வளம். குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுற வளத்தை என்ன சொல்கிறாங்க, உள்ளூர் வளம் அப்படின்றாங்க. இப்போ மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்ய இயற்கை வளத்தை செயல்முறையினால் மாற்று உருவாக்கம் செய்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் அப்படின்றோம். மனிதர்களுமே வளங்கள் தான். உற்பத்திக்கும் விநியோகத்திற்கும் தேவைப்படுற எல்லா சேவையுமே 3ஆம் நிலை செயல்பாடு. இப்போ வளங்களை மிக கவனமாக கையாளணும், வளங்களை பாதுகாக்கணும். நிகழ்காலத்தில் இருக்கிற மக்கள் தொகையோட தேவையை பூர்த்தி செஞ்சு வருங்கால தலைமுறையையும் கவனத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் பாதிக்காமல் ஏற்படுற வளர்ச்சி என்ன சொல்கிறோம், நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.